சிவாய நம சிவாயா. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழை ரசம் அப்படின்னா லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்கு, மேலே ரச பதங்கம் மேலே ஏறுவதற்கு கொடிவேலியோடைய சாரும் குப்பைமேனி சாரும் பானையில் நல்லா மேல் பானைக்கு பூசிட்டு, நம்ம இந்த உலர்ந்த லிங்கம், சுத்தமான உலர்ந்த லிங்கம், இயற்கையான லிங்கத்திலிருந்து நம்ம ரசத்தை பிரித்தோம் என்றால் சுத்தமான ரசம் கிடைக்கும் என்பார். எப்படி என்றால், மேனி, குப்பை மேனி, பானை ஒரு மேனி, அந்த மேனியில் மணி கட்டுவதற்கு சுத்தமான ரசம் கிடைக்கும். அதற்குத்தான் இந்த குப்பை மேனியை மேல்பானையில் பூசி பதங்கம் எடுத்தோம் என்றால் சுத்தமான ரசம் கிடைக்கும் என்கிறார் சித்தர்கள், ஞானிகள், யோகிகளாம். அதற்காக கொடிவேலியுடைய இலையும் குப்பைமேனியுடைய இலையும் போட்டு ஒன்றாக அரைத்து இதிலிருந்து சாறு எடுத்து இந்த பானையில் மேற்பூச்சிக்காக இதை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதை முறையாக செய்து இந்த சாறை எடுத்து பானையில் நல்ல வெயிலில் காய வைத்து அப்புறம் மேல் பானைக்கு பூசிட்டு இதை நம்ம முறையாக கவசம் பண்ணி 7 சிலை செய்து நம்ம எடுத்தோம் என்றால் ரசம் சுத்தமான ரசம் கிடைக்கும். சிவசிவா, திருச்சிற்றம்பலம். சித்தர்கள், ஞானிகள், யோகியெல்லாம் இதை கொடிவேலி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் கொடிவேலி என்றால் வேலியில் கொடி போல் இது வளர்ந்திருக்கும். இது சித்தர்கள், ஞானிகள்லாம் இதை பயன்படுத்தினதனால் சித்திர மூலம் என்று சொல்வார்கள். சித்தர்களுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருந்ததனால் இதை சித்திர மூலம் என்று அழைப்பார்கள். இந்த சித்திர மூலத்தை நம்ம வேரை இடித்து தூளாக்கி இந்த லிங்கத்திலிருந்து ரசத்தை பிரிப்பதற்கு அடிப்பானையில் இதை நம்ம இதை போட்டு அதுக்கு மேல் சடாமஞ்சளை போட்டு அதற்கு மேல் லிங்கத்தை நம்மை போட்டு முறையாக நம்ம அந்த லிங்கத்திலிருந்து ரசத்தை பிரித்தோம் என்றால் சுத்தமான ரசம் கிடைப்பதற்குத்தான் இந்த சித்தர்கள் சித்திர மூலத்தை பயன்படுத்தியிருக்கார்கள். இதை நம்ம முறையான ரசத்தை பிரித்து எடுத்து மணி செய்தோம் என்றால்தான் எல்லா வேலைகளும் சித்தர்கள் செய்தது போல சகல வேலைகளும் செய்யும். இதை இந்த மாதிரி மணி செய்து காசுக்கு விற்கக்கூடாது, சொந்தமாக அணிந்துக்கணும். இல்லை என்றால் அடியார்களுக்கு காசு இல்லாமல் அடியார்களுக்கு இதை செய்து கொடுக்கணும். இதுதான் சித்தர்கள் செய்த அன்றை உழைப்புக்கு தேவையான ஊதியத்தை வாங்கி கொண்டு சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் செய்திருக்கார்கள். ஒவ்வொருத்தரும் வறுமையில் கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு சித்தர்கள், ஞானிகள், யோகிகளாய் அவர்களுக்கு அடியார்களுக்கு செய்து கொடுத்து அவர்களுடைய வறுமையும் கஷ்டத்தையும் நீக்கி நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்கார்கள் சித்தர்கள், ஞானிகள். அந்த வழியில் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று அடியார்களுக்காக என் பணியை செய்கிறேன். சிவசிவா, திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாயா. இந்த பொருளுக்கு பெயர் சடாமஞ்சள் என்று சொல்வார்கள். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள்லாம், தவசீலர்கள்லாம் இந்த சடாமஞ்சளை வைத்து, எதற்கு இந்த சடாமஞ்சள்னால் லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்கு உயர்தரமான ரசம் கிடைப்பதற்காக இந்த வாழையில் வைத்து பதங்கம் எடுப்பதற்கு அடியில் கீழ்ப்பானையில் கொடிவேலியோடைய வேர் பட்டை தூளை கீழே போட்டுவிட்டு அதற்கு மேல் இந்த சடாமஞ்சளை பவுடர் பண்ணி நம்மை போட்டு, இந்த உலர்ந்த லிங்கம், ஜாதி லிங்கம் என்று 2 வகை இருக்கிறது. அதில் ஜாதி லிங்கம் என்பது வைப்பு சரக்கு. அது கட்டி போல் இருக்கும், உடைக்க முடியாது. இந்த உலர்ந்த லிங்கம் இயற்கையில் விளையக்கூடியது. இந்த
உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசம் பிரித்து இந்த சடாமஞ்சள் போட்டு நம்ம எடுத்தோம் என்றால் உயர்தரமான ரசம் கிடைக்கும். இதை தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் சொல்லியிருக்கார்கள். இந்த சித்திர மாதத்தில் சித்திரா பௌர்ணமியில் நம்ம இதை செய்தோம் என்றால் சித்தர்களுடைய அனுகிரகங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்கார்கள். ஏனென்றால் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் இந்த சித்திரா பௌர்ணமியில் கூடிதான் ஒரு வேலைகள் செய்தார்கள். இதுபோல் நவக்குளிகைகள், நவபாசனங்கள், ரசமணிகள் இது எல்லாம் இந்த சித்திர மாதத்தில் செய்வது உயர்தரமான ஒரு பொருள் கிடைக்கும். அதற்குத்தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதுபோல் அவங்கள் வழியில் நம்ம பின்பற்றி அவங்கள் செய்த இந்த கலைகளை நம்ம செய்வதற்கு நம்மெல்லாம் செய்த புண்ணியம். அதற்கு சித்தர்கள் சொன்னது போல அவங்கள் எப்படி செய்தார்களோ அதுபோல் நம்ம செய்தோம் என்றால் ஒவ்வொரு பாசனத்திலும் ரசத்தை பிரித்து எடுத்து உயர்தரமான மணிகள் கட்டிக்கிட்டோம் என்றால் அத்தனை கலைகளும் அத்தனை வேலைகளும் செய்வதற்கு சர்வ வசியங்களும் செய்யும். ஒவ்வொரு மணிகளும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும். அதை உயர்தரமான ரசத்திலிருந்து நம்மை கட்டுவதற்கு இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரித்து எடுப்பதற்காக இந்த சடாமஞ்சளை இந்த பானையில் இருப்பது சித்திர மூலத்தோடைய வேர்பட்டை. முதல் இந்த வேர்பட்டையை கீழே நல்லாக பரப்பி விட்டுட்டு அடுத்தது இந்த சடாமஞ்சள் தூள் இதை இடித்து வைத்திருக்கோம். இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு தூவி விட்டு நம்ம நல்லா முறையான லிங்கம் எவ்வளோ இருக்குதோ 1/2 கிலோ லிங்கம் எடுத்தோம் என்றால் இந்த சடாமஞ்சளும் 1/2 கிலோ போட வேண்டும். அப்போ தான் சுத்தமாக ரசம் நம்மளுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் கிடைக்கும். ரசம் எடுப்பது பெரிது இல்லை, எந்த தோஷங்களும் நம்மளை நெருங்காமல் சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் அளவு முறையை கரெக்டாக செய்து அந்த முறை பிரகாரம் நம்ம இதை செய்ய வேண்டும். அதுதான் சித்தர்கள் சொன்னது போல் இந்த எவ்வளவு எடை சேர்க்கணுமோ அந்த எடை பிரகாரம் சேர்த்து நம்ம செய்தோம் என்றால் நம்மளுக்கு எந்த ஒரு தோஷங்களும் கிடையாது. அதுபோல் 1/2 கிலோ லிங்கம் போட போகிறேன். அந்த 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ சடாமஞ்சள்லையும் சேர்த்து போட்டு கொண்டு இருக்கிறேன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாயா. சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் இது உலர்ந்த லிங்கம். இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரித்து எடுத்தோம் என்றால் சுத்தமான ரசம் கிடைக்கும். காலங்கள் நேரங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து செய்யணும் என்று சொல்லியிருக்கார்கள். அதுபோல் இந்த சித்தர்கள்லாம் எல்லாம் கூடி சித்திரா பௌர்ணமியில் கலந்து பேசி செய்வார்களாம். இந்த நவக்குளிகைகள், நவபாசனங்கள், ரசமணிகள் இதெல்லாம் செய்வதற்கு ஒரு காலங்கள் நேரங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து செய்யணும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள். அதுபோல் லிங்கத்தில் 2 வகைகள் இருக்கிறது. ஒரு லிங்கம் ஜாதி லிங்கம் என்பது வங்க ரசத்திலிருந்து சேர்த்து அதை லிங்கமாக ஆக்கி கடையில் வைப்பது ஜாதிலிங்கம். அதிலிருந்து பிரிப்பது ரசத்தை சேர்த்து வங்கரசத்தை சேர்த்து அதில் நம்ம அதை பிரித்து எடுத்தோம் என்றால் அந்த ரசம் சுத்தமான ரசமாக இருக்காது. இயற்கையானதற்கும் செயற்கைக்கும் இயற்கைக்கும் இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. அதில் இயற்கையான இந்த உலர்ந்த லிங்கம் பார்த்தீங்கனாலே தெரியும். இது உலர்ந்த லிங்கம். இந்த உலர்ந்த லிங்கத்தை கையிலேயே இப்படி நசுக்கணும்னாலே பவுட்ரு போல் வரும். எப்படி ரசமாக வருது பாருங்கள். இதை எடுத்தோம்னாவே பவுட்ரு போல் கொட்டும். அதே ஜாதி லிங்கத்தை நம்ம எடுத்தோம் என்றால் சுத்துளியை வைத்து தான் உடைக்க வேண்டும். இந்த மாதிரி நொறுக்க முடியாது. கையிலேயே நொறுக்கிறோம். இதெல்லாம் கையிலேயே நொறுக்கணும் என்றால் இதில் ரசம் அதிகமாக கிடைக்கும். 2வது சுத்தமான ரசமாக கிடைக்கும். இது இயற்கையான வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இயற்கையான உலர்ந்த லிங்கம். இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து நம்ம ரசத்தை பிரித்து
நம்ம எடுத்தோம் என்றால் சுத்தமான ரசமணி செய்யலாம். அதுதான் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள். சுத்தமான ரசத்தை எடுத்து நம்ம வாழையில் வைத்து வடித்து பதங்கம் எடுத்தோம் என்றால் இந்த ரசத்தில் உள்ள சட்டைகளை கழட்டி ரசத்தை சுத்தப்படுத்தி முறையான ரசமணி கட்டி அதுக்கு சாரணை கொடுத்து நம்ம அணிந்தோம் என்றால் சித்தர்கள் போல் சகலவிதமான கலைகளும் இந்த மணிக்கு உண்டு. இந்த மணியை யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு அந்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகளுடைய அனுகிரகங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த லிங்கத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ரசம் சிவனுடைய பொருள். இந்த ரசம் சிவனுடைய விந்து என்றும் சொல்வார்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளாம். இதுபோல சித்தர்கள் சொன்னது போல இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ரசத்திற்குத்தான் வீரியங்கள் அதிகம். இதிலிருந்து ரசத்தை எடுத்து சுத்தம் செய்து மணியாக கட்டி அணிந்தோம் என்றால் சகலவிதமான சித்துக்களும் சகலவிதமான வசியங்களும் சகலவிதமான மந்திர தந்திரங்களும் விளையாடக்கூடிய அற்புதமான மணிதான் இந்த ரசத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய இந்த உலர்ந்த லிங்கத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ரசம். இந்த ரசம் சகலவிதமான வேலைகளும் செய்யும். அதே போல் நோய்களுக்கும் நம்மை இதை ரசபஸ்பம் ரச செந்தூரம் என்று சொல்லப்படும் இதையெல்லாம் நம்ம செய்து நம்ம கொடுத்தோம் என்றால் எப்பேற்பட்ட நோய்களும் தீரும் என்று தான் சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதுபோல் இந்த சுத்தமான லிங்கத்திலிருந்து சுத்தமான ஒரிஜினல் லிங்கத்தை நம்மை வாங்கி இதை சுத்தம் செய்து இதிலிருந்து ரசத்தை பிரித்து முறையாக கலையை சித்தர்கள் கலையை நம்ம மறக்காமல் செய்தோம் என்றால் சகலவிதமான நம்மளுக்கு சித்தர்கள் அனுகிரகங்களும் கலைகளும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளே காட்டி கொடுப்பார்கள். அதை வைத்து சகலவிதமான நோய்களையும் பிணிகளையும் பீடைகளையும் போக்கி நம்மளை சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு கிடைப்பதற்கு அந்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகளுடைய அனுகிரகங்களும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை அறிந்து தெரிந்து புரிந்து அடியார்களும் இதை செய்து அணிந்து அந்த சித்தர்களுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். சிவசிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம சிவாய.